எங்க சித்தி வந்துட்டு வாட்ஸ்அப்ல மெட்டா ஏஐ கூட பேசிட்டு இருந்துச்சு. அப்பதான் என் தங்கச்சி வந்தா, என்ன சித்தி தனியா பேசிட்டு இருக்கு, சரின்னு போயிட்டு யார் கூட பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா பாருங்க, ஏஐன்னு சொல்லிச்சு. ஏஐ? ஐயோ, இந்த ஏஐ என் போன்ல தான் வந்தான்னு பார்த்தா உன் போன்லயும் வந்துட்டாளா? இப்பவே இதுக்கு ஒரு முடிவு காட்டுறேன் இரு, நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு அண்ணனை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய வந்து கூட்டு வரா. டேய் சித்தி போன்ல யாரோ புதுசா வந்துருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டேன், சித்தி யார் சித்தி உன் போன்ல யாரோ புதுசா வந்துருக்காங்களாமே, யார் அது, எங்க காட்டு பார்க்கலாம். ஐயோ இவன் உன் போன்லயும் வந்துட்டாளா? யாரா அந்த மெட்டா ஏஐ என் போன்ல தான் வந்தான்னு பார்த்தா உங்க ரெண்டு பேர் போன்லயும் வந்துட்டாளா? இருங்க இதுக்கு இப்பவே ஒரு முடிவு காட்டுறேன். கோயிலை அம்மா தைரியம் தான் எங்க சித்தியோட வாட்ஸ்அப்ல வந்திருப்ப அப்படின்னு போனை கீழே வச்சுட்டு ஒரு பெரிய கல் எடுத்து வாங்கின பாருங்க. என் தங்கச்சி வேணாண்டான்னு சொன்னா, ஏய் முதல்ல நீ கையாரி, இதுக்கு ஒரு முடிவு காட்டுறேன். சும்மா அப்படியே அந்த ஏஐ நொறுங்கி போச்சு. எப்படி அப்படியே என் தங்கச்சி வந்து என் சித்திகளை சொன்னா, இனிமே உனக்கு எந்த ஏஐ பிரச்சனையுமே இருக்காது. அண்ணங்க என்ன தெரியுமா பண்ணா, உன் போனை தரையில வச்சுட்டு ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டான் அப்படின்னு மாட்டி விட்டா. ஐயோ சித்தியே, எல்லாமே நான் உன் நல்லதுக்கு தான் பண்ண சித்தியே, என்ன விட்டுரு ப்ளீஸ். கிட்ட போய் பாரு, கிட்ட போய் பாரு. இவன் எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிறான். அவன் யாரு? அவன் தெரியலடி.